இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கடந்த வாரம் எப்படி கிறிஸ்து இயேசு நமக்குள் ஒளியாக இருக்கிறார், இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பார்த்தோம். அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதையும், அவர் நமக்குள் ஒளியாக வந்து விட்டதுனால நாம் பிரகாசிப்பதற்கு எந்த தடையும் அல்லது வேறொரு இனி ஒரு ஒளி வர வேண்டியதற்கோ, இனி ஒரு பலன் வர வேண்டியதற்கோ இல்லையா, இனி ஒரு ஞானமோ புத்தியோ சக்தியோ நம் வருவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்குள் ஏற்கனவே ஒளியாக, பலனாக, ஞானமாக, புத்தியாக, நீதியாக, மீட்பாக, பரிசுத்தமாக, பலனாக, எல்லாமுமாக அவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். ஆகவே நாம் எழும்பவும் பிரகாசிக்கவும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த தடையும் இல்லை. நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். விசுவாசத்தோடு நாம் எழுந்து செயல்பட வேண்டும். அவ்வளவுதான். நமக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா கட்டளைகளும் குலைக்கப்பட்டது. நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிசாசு அவன் வல்லமை இழந்து அவன் முழுவதுமாக செயலிழந்து போனான் என்பதை நாம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம தொடர்ந்து அதை தியானிப்போம். இந்த வாரம் நம்ம அதற்கு அடுத்த வசனம் ஏசாயா 60:2 என்ன சொல்லுகிறது பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதை நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் அப்படின்னு எழுதியிருக்கிறதா? ஆனாலும் அந்த வார்த்தை தான் நம்ம கவனிக்கணும். ஆனாலும் என்ன? அது என்னை அணுகாது. ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வார்த்தையாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும். இதை மையமாக வைத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் அது என் பக்கத்தில் வர முடியாது. சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார் இல்லையா, என் பக்கத்திலே 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது என்னை என்ன செய்யாது? அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. அதான் அதனுடைய அர்த்தம். கொள்ளை நோயோ, வியாதியோ, கொரோனா போன்ற நோய்களோ உலகத்தையே அது தொட முடிஞ்சாலும் என்னையும் என் கூடாரத்தையும் அதால் அணுகவே முடியாது. ஆமீன். அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லும், உலகத்தையே இருள் மூடினாலும் என்னை இருள் நெருங்கவும் தொடவும் முடியாது, எனக்குள்ளே ஒளியாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உலகத்தையே பயம் ஆட்கொண்டாலும் நான் பயப்பட மாட்டேன், எனக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தையே பிசாசு ஆண்டாலும் சத்துரு ஆண்டாலும் என்னை நெருங்க முடியாது இல்லைங்களா? உலகத்தையே பஞ்சமோ பொருளாதார வீழ்ச்சியோ ஆட்கொண்டாலும் நான் செழிப்பாயிருப்பேன், என்னை தொட முடியாது. அதுதான் இந்த வார்த்தையுடைய கருத்தாக இருக்கிறது. அதை மையமாய் வைத்து 2 வசனங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, எல்லாரும் சொல்லுங்க, நடுவிலேங்கிற வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும். இந்த வசனத்தில் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, நடுவிலே அப்படிங்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. நடுவிலேங்கிற வார்த்தையை நாம் ஏன் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இருள் மூடியிருக்கிற ஒரு சமுதாயத்தின் நடுவிலே நான் எப்படி இருக்க போகிறேன்? இவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? கோணலும் மாறுபாடுமான உலகத்தின் நடுவில் கபடச்சவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க வாழணும்னு ஆலோசனை சொல்லுகிறார். அவங்க வாழ்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ பிலிப்பு சபையார் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருந்தது
அவர்கள் தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வசனத்தை என்ன செஞ்சாங்க? பிடித்து கொண்டாங்க, பற்றி கொண்டாங்க, அதை சார்ந்து கொண்டாங்க, இல்லைங்களா? பிடித்து கொண்டாங்க அப்படின்னு இங்கே பவுல் என்ன செய்கிறாரு? அழகாக எழுதுகிறாரு. அப்போ இருள் மூடின இந்த சமுதாயத்தின் மத்தியில் கவனிங்க, ஒரு ஒளியாக நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய இருள் நிறைந்த ஒரு அறையில் ஒரு சின்ன ஏற்றப்பட்ட ஒரு ஒளியானது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வரும். அதுபோலத்தான் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்பிக்கையாக அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவங்க வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்க முடிந்ததானால் நாமும் வசனத்தை பிடித்து கொண்டு என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை ஆவியானவர் நமக்கு வாசிக்கும்படியாக பைபிளாக வசனமாக நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அப்போ நாமளும் பிரகாசிக்க வேண்டுமென்றால், வெற்றி பெற வேண்டுமென்றால் வசனத்தை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் ஆதாரமாக பற்றி கொள்ள வேண்டிய ஒரு ஆதாரம் கர்த்தருடைய வசனமே. அது ஜீவ வசனமே, இல்லைங்களா? ஜீவ வசனம்னு சொல்றாரு பேதுரு. என்ன சொல்றாரு? நீங்கள் அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவனுடைய வார்த்தையினாலே, இல்லையா? தேவனுடைய வார்த்தை என்னும் வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். அப்போ இது ஜீவனுள்ள வசனம். அதை பிடித்து கொண்டா யாருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்குங்க. நான் வசனத்தை பிடித்து கொண்டேன், வீணா போனேன்னு ஒருவராலும் சொல்ல முடியாது, இல்லையா? இரவும் பகலும் அப்படி வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான்க. அப்போ இரவும் பகலும் ஒரு மனுஷன் வார்த்தையில் தியானமாக இருந்துட்டு நான் கஷ்டப்படுகிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் தரித்திரமாக இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், என்ன செய்ய முடியாது? சொல்லவே என்னது? முடியவே முடியாது. அப்போ பவுல் அதைத்தான் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி அப்படிங்கிறார். அவநம்பிக்கையான உலகம், இல்லையா? தீமைகள் நிறைந்த உலகம், அவிசுவாசம் நிறைந்த மக்கள், தேவ நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையின் மத்தியில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒளியாக நாம் இருக்க போகிறோம். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத கவனித்து பாருங்க. மாறுபாடான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு, கோணலான சந்ததி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கவனித்து பாருங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இருளை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனம், அல்லது இருளால் மூடப்பட்டிருக்கிற ஒரு உலகம் என்று சொல்லும்போது அவங்க இருளை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இருளை எதிர்க்க போகிறோம். ஆமேன். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இருளை ஏற்றுக்கொண்டு நாம் அதோடு ஒத்து நாம் வாழப்போவதில்லை. இருள் என்று சொல்லும்போது பயம், இருள் என்று சொல்லும்போது வியாதி, இருள் என்று சொல்லும்போது தரித்திரம், இருள் என்று சொல்லும்போது அவிசுவாசம், இல்லையா? இருள் என்று சொல்லும்போது பாவக்கிரியைகள், இப்படி எல்லாம் இவைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல, நான் எதிர்க்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இருளை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் வியாதியை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் பயத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, நான் கவலையை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. சொல்லுங்க, நான் தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, அதை எதிர்க்கிறேன். அதை எப்படி எதிர்க்க போகிறேன்? வசனத்தை பிடித்து கொண்டு. அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது எந்த மாதிரியான ஒரு இருள் என்னை ஆளுகை செய்ய பார்க்கிறதோ அதன் மத்தியில் அந்த இருளை எதிர்க்க வேண்டி அதற்கேற்ற வசனத்தை நான் எடுத்து என் வாயில பேசி அறிக்கை செய்து அதை விசுவாசித்து நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த இருளை நான் எதிர்த்து விரட்டப் போகிறேன், மேற்கொள்ள போகிறேன், இல்லைங்களா? இப்போ உலகத்தையே வியாதி, கொரோனா போன்ற ஒரு தொற்று நோய் அது பரம்புவதாக, அதனால பயமும் பீதியும் காணப்பட்டாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? வசனத்தை எடுத்து என்ன சொல்ல போகிறேன்? மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நடமாடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் பரவுகிற நோய், தொற்று நோய். அதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன், அது என்னை அணுகாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இருளை நான் எதிர்க்கிறேன். அப்போ தரித்திரத்தை நான் எப்படி எதிர்க்க போகிறேன்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார், ஆகவே எனக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று அந்த வசனத்தை எடுத்து நான் பேசும்போது அந்த இருளை நான் எதிர்க்கிறேன். அந்த இருளின் மத்தியில் நான் ஒளியாக இருக்கிறேன், இல்லைங்களா? அப்போ பயம்,
கவலை போன்ற சூழ்நிலைகள் ஆளுகை செய்யும் போது எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறாரு கவனிங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், சவால்கள் இல்லைங்களா, சத்துரு கொண்டு வருகிற சகல எல்லா சோதனைகளையும் கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன் இல்லைங்களா. பயம் என்கிற அந்த இருளை நான் வார்த்தை என்கிற வெளிச்சத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், எதிர்க்கிறேன், மேற்கொள்ளுகிறேன். மேற்கொண்டு இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நான் பிரகாசிக்கிற ஒளியாக, வெளிச்சமாக நான் என்ன செய்ய போகிறேன், இருக்க போகிறேன். கவனிக்கிறீங்களா? அப்போ அந்தந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டால் அந்தந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும், அந்தந்த இருளை நாம் விரட்ட முடியும், அதன் மத்தியில் நாம் என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். இப்போ வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளணும், வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளணும், வார்த்தையில் நாம் பழகிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ உலகத்தையே பஞ்சம் ஆட்கொண்டாலும், உலகத்தையே தரித்திரம் ஆட்கொண்டாலும், பொருளாதார மந்த நிலை ஆட்கொண்டாலும் அது என்ன செய்யாது, அணுகாது. அதற்கு வேதத்தில் பாருங்க, ஈசாக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். ஆதியாகமம் 26:12 என்ன சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், 100 மடங்கு அந்த வருடம் பலன் அளித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதா இல்லைங்களா. அந்த தேசத்தில் பஞ்சம்னா பல வருஷங்கள் மழை இல்லைன்னு அர்த்தம். ஆனாலும் ஈசாக்கு என்ன செய்தான், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டதுனால அந்த பஞ்சம் என்கிற இருளின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒளியாக, வெளிச்சமாக, அதை எதிர்க்கிறவனாக, பஞ்சத்தை எதிர்க்கிறவனாக, ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆமீன். நான் என்ன செய்ய மாட்டேன், பஞ்சத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன், தரித்திரத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன், வியாதியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் இல்லையா. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒத்துக்கொண்டு வாழ்கிற ஒரு உலகங்க இது இல்லைங்களா. ஒத்துக்கொண்டு அதை வரவேற்கிற உலகம். 40 வயசு ஆயிடுச்சாங்க, வந்துருங்க, என்னது சுகர் வந்துடும், என்னமோ அவார்டு கிடைச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை சிலர் வரவேற்கிறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க உலகத்தார். சில விசுவாசிகளும் பாருங்க, தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் அப்படி என்ன செய்கிறாங்க, அதோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ என்ன செய்யிட்டாங்க, பழகணுங்கிறாங்க. இல்லைங்க, அதை எதிர்க்கணும். எது தேவனிடத்திலிருந்து வரலையோ அதை ஒரு தேவ பிள்ளை எதிர்க்கணும். வியாதி தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, ஆகவே அதை நான் எதிர்ப்பேன், அதோடு ஒத்து போக மாட்டேன். பஞ்சம் தரித்திரம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் எதிர்ப்பேன். குழப்பங்களும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் பகையும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, அதை என் குடும்பத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், அதை நான் என்ன செய்கிறேன், எதிர்க்கிறேன். பயமும் கவலையும் கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை, ஆகவே அதை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி அதை நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? அதோடு கூட வாழ முடியாது, வாழவும் கூடாது, வாழ முடியாது. ஒரு விஷம் நிறைந்த சின்ன பாம்பு தானே, வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் என்று சொல்லி விட்டுருவீங்களா? சொல்லுங்க, விட்டுருவீங்களா? இல்லை, அதை வைத்து கொண்டு நைட்டு நீங்கள் உறங்க தான் முடியுமா? அதை எப்படி சீக்கிரம் வெளியே அப்புறப்படுத்தலாம், அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வீங்களா மாட்டீங்களாங்க? அது போல தாங்க இதுவும் பிசாசினிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் அதை ஒரு நொடி பொழுதாகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த இருளை நான் எதிர்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே ஒளி இருக்கிறது, நான் அதை எதிர்க்க போகிறேன் என்று சொல்ல என்ன செய்ய வேண்டும், எதிர்க்க வேண்டும் ஒரு தேவ பிள்ளை. இங்கே இருளை ஒத்துக்கொண்டு வாழ்கிற இந்த உலகத்தில், இருளோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற இந்த உலகத்தில், காரிருள் மத்தியில் வாழ்கிற உலகத்தில் அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எதிர்க்க போகிறீங்க. வியாதியை ஒத்துக்கொண்டு வாழ்கிற இந்த உலகத்தில் வியாதியை எதிர்க்கிறவனாக இருந்தால் நீதான் இந்த உலகத்திற்கு ஒளி. பாவத்தை ஒத்துக்கொண்டு அது சகஜம்தானே என்று சொல்லி வாழ்கிற ஒரு சந்ததியின் நடுவிலே பாவத்தை எதிர்ப்பாயானால் நீதான் இந்த உலகத்துக்கு ஒளி. கவனிக்கிறீங்களா? சண்டை, குழப்பம், பகை இதெல்லாம் வருவதும் போவதும் சாதாரணம் தானே என்று அதோடு வாழ பழகின இந்த உலகத்தில் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ அதை எதிர்ப்பாயானால் நீதான் உலகத்துக்கு ஒளியாக நீர் இருக்கிறாய்.
தரித்திரம், பஞ்சம், பற்றாக்குறையோடு வாழ பழகின ஜனங்கள் மத்தியில் இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அதன் நடுவில் இருந்து அதை எதிர்த்து நீ பேசுவாயானால், போராடுவாயானால், அதை மேற்கொள்ளுவாயானால், நீதான் இந்த உலகத்துக்கு ஒளியாக நீ இருக்கிறாய். எதிர்மறையாகவும் கோணலாகவும் மாறுபாடாகவும் இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில் இல்லை நேர்மறையாகவும் பாசிட்டிவாகவும் நினைக்கிற ஒரு மனிதனாக இருந்து கொண்டு நல்லவைகளை நீ பேசுவாயானால், தீமைகளை பேசுகிற இந்த உலகத்தின் மத்தியிலே நல்லவைகளை பேசுவாயானால், நீதான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாய். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வாய். நீ தொடர்ந்து ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நீ சுடரை போல இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமேன். இரண்டாவதாக எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கவனிக்கிறீங்களா? அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார்? பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே என்று அவர் எழுதுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஆதலால் அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. ஆதலால் ஆரம்பிச்சா இதற்கு முன்னாடி உள்ளவைகளெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ இதற்கு முன்னாடி சில வசனங்கள்ல சில சத்தியங்களை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 8ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். நீங்க இப்போ எப்படி ஆயிட்டீங்க? வெளிச்சமா ஆயிட்டீங்கிறார். மத்தேயு 5:14 கிறிஸ்து இயேசு சொன்னார் இல்லைங்களா, நம்முடைய ஆண்டவர், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமீன். அப்போ நீங்க தான் வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், அவர் எனக்குள் ஒளியாக இருக்கிறார். ஆமீன். அவர் எனக்குள் ஒளியாக இருக்கிற அப்படின்னால் நான் உலகத்துக்கு என்ன செய்கிறேன்? வெளிச்சமாக இருக்கிறேன், இருக்க போகிறேன், இருக்க முடியும். ஆனா என்ன சொல்றாரு? இதையெல்லாம் மறந்துட்டு தூங்குகிற நீ, சாதாரண வாழ்க்கை வாழுகிற நீ என்ன செய்யு? எழுந்துரு அப்படிங்கிறாரு. உன்னை எழுப்புகிற ஒரு வார்த்தையை பவுலின் மூலமாக இந்த கால வேளையில தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இப்ப அதுல 13ஆம் வசனத்தை பாருங்க, என்ன சொல்றாருன்னா, அவலட்சணமான காரியங்களை குறித்து இங்க பேசுகிறார். பேசிக்கிட்டு அதை குறித்து சொல்றாரு, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அதாவது வெளிச்சத்தினால் அந்த அவலட்சணமான காரியங்கள் இதெல்லாம் வெளியாகும், வெளிச்சத்தின் வேலையே அதை வெளிக்கு கொண்டு அதை என்ன செய்வது? வெளியரங்கமாக்குகிறது தான். வெளிச்சத்தினுடைய முக்கியமான பணியே என்னன்னா, இந்த இருளில் இருக்கிறவைகளெல்லாம் வெளியே கொண்டு வந்து காட்டுவது தான், இல்லைங்களா? அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிற கருத்தை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு இது இல்லைங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட போறீங்க, அதுதான் பிரகாசிக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறாரு. இந்த உலகம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? வியாதியோடையே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உலகம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? குழப்பத்தோடும் சமாதானம் இல்லாமலும் வாழ்ந்துட்டு இருக்கு, இல்லையா? அதன் நடுவில் நீங்க இல்லை சுகத்தோடு வாழ முடியும், நான் வாழ போறேன், இல்லை சமாதானத்தோடு வாழ முடியும், இல்லைங்க பற்றாக்குறையோடு தான் உலகம் வாழுகிறது, பயத்தோடு தான் வாழுது, கவலையோடு தான் உலகம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்கன்னா, இல்லை அதுக்கு மத்தியில் இது இல்லைங்க வாழ்க்கை, வெளிச்சத்தின் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை எது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? வாழ்ந்து காட்ட போறீங்க. அப்படின்னு வாழ்க்கையை நீங்கள் வெளியரங்கமாக்க போறீங்க அப்படிங்கிறாரு. அதனால செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து 16ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அப்போ அவர் சொல்ல வர்றதுடைய முக்கியமான கருத்து என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன சொல்றாருன்னா, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், உலகமே மோசமா இருக்கு, கோணலும் மாறுபாடுமா இருக்கு அப்படின்னா
அதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறாரு. அந்த டயத்துல தான் நீ போய் என்ன செய்ய முடியும், வெளிச்சத்தை காட்ட முடியுங்கிறார். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த வெளிச்சத்தை காட்டக்கூடிய அந்த காலத்துல நீ தூங்காம விழித்திரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் அப்படிங்கிறாரு இல்லையா? சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எங்க ஆபீஸ்ல வந்து பாருங்கங்க எல்லாருமே மோசம். இல்ல அந்த இடத்துல தான் நீ பிரகாசிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க எங்க குடும்பத்துல யாருமே இல்லைங்க, நல்லவங்க இல்லை, ரட்சிக்கப்படலை, எல்லாம் மோசமா இருக்கு. இல்ல அந்த சூழ்நிலையில தான், அதுதான் சரியான நேரம், காலம், இடம். அங்க நீ என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. உங்களுக்கு புரிகிறதா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க ரொம்ப மோசமாயிட்டு, ரொம்ப எதிர்ப்பாயிட்டு, ரொம்ப பாவம் பெருகிட்டு. வசனம் என்ன சொல்லுகிறது? பாவம் பெருகின இடத்துல கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிச்சு. பாவம் பெருகுதுங்க, ஆனா அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை அதைவிட மிக அதிகமாக தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்தில் பெருக செய்திருக்கிறார். அதை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் சக்தியையும் உங்களுக்கு தந்திருக்கிறாருங்க. அதை வைத்து கொண்டு நீங்க தூங்கலாமா, நீங்க எழுந்திருங்க அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு புரியுதா? சுருக்கமா சொன்னா என்ன சொல்றாரு? அப்புறம் பார்ப்போங்க, நாளைக்கு பார்ப்போம் இல்லைங்களா, ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்ப்போம். கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. என்ன குரூப்பு? ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கு ஏதாவது செய்வோம் இல்லைங்களா. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இயேசு வந்துடுவார். வந்துட்டார்னு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா. அதனால் இன்னொரு நாள் பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். காலம் தாமதம் பண்ணுறவங்களுக்கு அதில் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? பவுல் என்ன சொல்கிறார்னா, தங்களுக்குள் வெளிச்சத்தை வைத்து கொண்டு, வெளிச்சமாக்கப்பட்டவர்கள் தங்களுக்குள் இருக்கிறத வெளிச்சத்தை மறந்து கொண்டு, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ வேண்டிய தருணத்தை மறந்துவிட்டு மற்ற எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து பாருங்க. அதனால தான் சொல்றாரு விழித்து அப்படிங்கிறாரு. தூங்குகிற நீ என்ன செய், விழித்துரு. ஏன்னா இதான் சமயம், இதான் நேரம். எல்லாமே மோசமா இருக்குன்னு சொல்றல்ல, அதுதான் சமயம். எல்லாமே மோசமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப அதுதான் சமயம். எல்லாமே தப்பு அதிகமாக பெருகிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா, அப்ப அதுதான் சரியான நேரம். நீங்க சாட்சி சொல்ல, வசனத்தை பேச, பிரசங்கம் பண்ண, போதிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, அவங்க மத்தியில சாட்சியாய் வாழ. எப்படி ஒரு ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்து அதன் மத்தியில அறுவடையை செய்து ஜனங்களுக்கு முடியும், தேவனை சார்ந்து கொண்டால் பஞ்சத்தை மேற்கொள்ள முடியும் என்று வாழ்ந்து காட்டினான் பாருங்க. அது மாதிரி ஒரு சொல்றாரு, இல்லைங்க, தேவனை சார்ந்து கொண்டால் இதெல்லாம் மேற்கொண்டு நாம வாழ முடியும் என்பதை இந்த காலத்துல தான் நீங்க என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆமேன்.